தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்தியாவிடம் இலங்கை கோரிக்கை. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடைக்கான சாத்தியம் இல்லை என்கிறது அமெரிக்கா. இந்தியா படுமோசமான முறையில் இலங்கையை காட்டிக் கொடுத்துள்ளதாக கூறுகிறது ஜேவிபி. குற்றங்களுக்கு தண்டனை விதித்தல் எனும் கோரிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கின்றனர் தொழில்சார் நிபுணர்கள். இனி விரிவான செய்திகள். ஜெனீவாவில் இலங்கை மீதான தீர்மானம் குறித்த இறுதி நேர பரபரப்புகள் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் ஹிலாரி கிளின்டன் ஜெனீவாவுக்கு நேரடியாக சென்றுள்ளார். அவர் தலைமையிலான அமெரிக்க அதிகாரிகள் குழு தீர்மானத்தை ஆதரிக்குமாறு கோரி ஏனைய நாட்டு பிரதிநிதிகளுடன் தீவிர பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளது. தீர்மான வரைவின் மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை அல்லது நாளை மறுதினம் காலை இடம்பெறும் என்று உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. தீர்மானத்தை ஆதரிக்கப் போவதாக இந்திய பிரதமர் அறிவித்ததன் பின்னர் அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் நேற்று முன்தினம் ஜெனீவா சென்றார். அது முதல் இலங்கை விவகாரம் மேலும் சூடுபிடித்துள்ளதாக ஜெனீவாவில் உள்ள ராஜதந்திரிகள் கூறுகின்றனர். தீர்மானத்துக்கு முடிந்த வரையில் அதிகூடிய நாடுகளின் ஆதரவை பெறுவதில் அமெரிக்கா தற்போது முனைப்பு காட்டி வருகிறது. நேற்று மாலை வரை ஹிலாரியுடன் நடத்தப்பட்ட ராஜதந்திர சந்திப்புகளை அடுத்து இலங்கைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய நாடுகளில் சில கூட தீர்மானத்தை ஆதரிப்பதாக அமெரிக்காவுக்கு உறுதியளித்துள்ளன. இதற்கிடையே இலங்கை மீதான தீர்மானம் குறித்து இன்று ஐநா மனித உரிமை சபையில் பக்க நிகழ்வு ஒன்று இடம்பெறவுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வில் பல நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். இலங்கை மீதான தீர்மானத்தை ஆதரிப்பதன் அவசியம் என்னவென்பதை இந்த நிகழ்வு வலியுறுத்தும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவது மட்டுமன்றி இலங்கையில் நிகழ்ந்த போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணையொன்று நடத்தப்படுவதன் அவசியமும் இந்த நிகழ்வில் எடுத்துரைக்கப்படும். ஆனால் தீர்மானம் நிறைவேறாமல் தடுப்பதற்கான பகீரத முயற்சிகளில் இலங்கை அரசும் அதன் அதிகாரிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அமெரிக்க எதிர்ப்பு நிலை வாதத்தை முன்வைத்து இலங்கை எடுத்து வரும் முயற்சிகளுக்கு தற்போது ஆதரவு குறைந்தே வருகின்றது என்று ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர். மனித உரிமை பேரவை தீர்மானம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் ஆவணம் ஒன்றை தயாரித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுவதனால் ஏற்படக்கூடிய சட்ட மற்றும் ஏனைய பிரச்சினைகள் குறித்து இந்த ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மனித உரிமை பேரவை அமர்வுகள் ஓர் நீதிமன்ற கட்டமைப்புக்கு மாற்றமடையும் என்று இலங்கை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் இறைமையையும் உள்நாட்டு விசாரணை பொறிமுறைமையையும் பலவீனப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் அமையக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தினூடாக நாட்டில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு பதிலாக இனங்களுக்கிடையில் முறுகல் நிலைமை உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணம் உறுப்பு நாடுகளுக்கு இடையில் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் கடந்த கால நடவடிக்கைகளை இந்தியா மறந்துவிட்டதாக அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேரா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் 10,000 இந்தியா அமைதி காக்கும் படையினரை கொன்றுள்ளனர். அத்தோடு 22,000 படை வீரர்கள் ஊனமடைந்துள்ளனர். இவற்றை மறந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வில் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க இந்தியா எடுத்த தீர்மானம் வருத்தமளிக்கிறது. இந்திய அரசாங்கம் வெட்கங்கட்ட வகையில் செயற்பட்டு வருகின்றது என்று அவர் கூறினார். தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டமைக்கு பழி தீர்க்க முயற்சியில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடன் இந்தியா கூட்டு சேர்ந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் தொடர்பான கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டுமென்று சில தொழில்சார் நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்டைய கால மன்னர்களைப் போன்று இலங்கையை தற்போதைய ஜனாதிபதிகள் ஆட்சி செய்ய முடியாது என்று பிரபல எழுத்தாளர் காமினி வேயாங்கொட தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகத்தில் அங்கம் வகிக்க வேண்டுமாயின் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் அமைப்பில் இலங்கை விவகாரம் பற்றி பேசக்கூடாது என்று தீர்மானித்தால் உடனடியாக உறுப்புரிமையை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என அவர் கூறினார். மனித உரிமை மீறல்கள் பற்றி குரல் கொடுப்போரை அரசாங்க ஊடகங்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருவதாக சுதந்திர ஊடக அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்படக்கூடிய சாத்தியம் கிடையாது என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் பொருளாதார தடை எதுவும் விதிக்கப்பட மாட்டாதென்று அமெரிக்க துணை ராஜாங்க செயலாளர் ராபர்ட் பிளேக் தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு எதிராக தடைகளை விதிப்பதை நோக்காக கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். உண்மை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் உரிய முறையில் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவளிக்கும் இந்தியாவின் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றும் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படலாம் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். யுத்த குற்றச்சாட்டுகள் நியாயமான முறையில் விசாரிக்கப்படும் என்று அமைச்சர் பீரிஸ் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவளிக்குமாறு தமிழகத்தின் முக்கிய கட்சிகளான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியன மத்திய அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் இலங்கைக்கு பாதகமான சூழலே காணப்படுகிறது. நம்பியிருந்த இந்தியாவும் கைகழுவிவிட்டது. அரசாங்கத்தின் தவறான வியூகங்கள் நாட்டை பேராபத்தில் தள்ளிவிட்டுள்ளது. இனி தற்போதைய அரசாங்கத்தால் ஒருபோதும் நாட்டை பாதுகாக்க முடியாது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அந்நிய நாடுகளின் ஆக்கிரமிப்புகளில் இருந்து நாடு மாறுபட வேண்டுமாயின் அனைத்து இன மக்களும் ஓரணியில் திரண்டு குரல் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தை நம்பியிருந்தால் பயன் ஏற்படப் போவது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெனீவாவில் இலங்கைக்கு தப்பிக்க முடியாத பாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையும் தவறான அணுகுமுறைகளுமே காரணம். இந்தியா படுமோசமான முறையில் இலங்கை அரசாங்கத்தை காட்டிக் கொடுத்துள்ளது என்று அவர் கூறினார். தமிழகத்தின் ஆதரவு மத்திய அரசுக்கு முக்கியமானதொன்றாகும். எனவேதான் இரட்டை வேடமிட்டு இதுவரை காலம் இலங்கையை டில்லி ஏமாற்றி வந்தது. ஆனால் தற்போது நிலைமை சூடு பிடிக்கவே மனசாட்சியின்றி அமெரிக்காவின் பிரேரணையை இந்தியா ஆதரித்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை அரசின் செயற்பாடுகள் இனி நாட்டுக்கு நன்மை பெற்றுத் தராது. பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட முன்வர வேண்டுமென்றும் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பிரபாகரன் படுகொலை செய்யப்பட வேண்டுமென்றும் விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டுமென்றும் முதலில் இந்தியாவை தெரிவித்ததாக பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என்று சில நாடுகள் அறிவித்த பின்னர் இறுதியாகவே இலங்கை அதனை பயங்கரவாத அமைப்பு என்று அறிவித்தது. பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று கூறிய நாடுகள் இலங்கையை ஸ்திரமற்ற நிலைக்கு உள்ளாக்க முயற்சித்து வருகின்றன. யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் செழிப்பான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை காணும் சில வெளிநாடுகள் இலங்கையில் போராட்டம் ஒன்றை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றன. இதனை எதிர்கொள்ள கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் பொருட்களை புறக்கணிக்குமாறு தெரிவித்துள்ள அமைச்சர் விமல் வீரவங்ச அமைச்சரவையிலுள்ள அமெரிக்க பிரஜைகளை அந்த குடியுரிமையை வேண்டாம் என்று நிராகரிக்குமாறு ஏன் கோரவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா தனாய்க்கு கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்குமாறு கோரிய அமைச்சர் விமல் வீரவங்ச அந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்களை அதனை வேண்டாம் என்று நிராகரிக்குமாறு கோராமல் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சித்து வருகிறார். ஜெனீவா பிரச்சினையில் தொடர்ந்தும் அறிவார்ந்த கொள்கைகளை கடைபிடிக்காது மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்திவிட்டு ராஜதந்திர செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அத்தநாயக்கு குறிப்பிட்டார். ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான யோசனையை முன்வைத்துள்ளதால் அமெரிக்காவின் பொருட்களை புறக்கணிக்குமாறு கோரும் அமைச்சர் வீரவங்ச இந்தியாவின் பொருட்களை நிராகரிக்குமாறு கோருவாரா? இவ்வாறான அறிவற்ற நடவடிக்கைகள் காரணமாக உண்மையான பிரச்சினைகள் மேலும் உக்கிரமடைந்து இலங்கை உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்படும். ஜெனீவாவில் இந்தியா இலங்கைக்கு ஆதரவு வழங்கும் என்று அரசாங்கம் கடுமையான நம்பிக்கையை கொண்டிருந்தது. தற்போது அந்த ஆதரவு கிடைக்காத நிலையில் மேலும் உலகத்துக்கு நகைச்சுவைகளை வழங்குவது போல செயற்படாது அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டு நாட்டின் நற்பெயரை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் அத்தநாயக்க மேலும் கூறினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் விடப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு கூறினார். தீர்மானம் நிறைவேற்றும் திட்டம் தொடர்பில் அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறினார். சில வேளைகளில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் விடப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றும் யோசனையை அமெரிக்கா கைவிடக்கூடும். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். சுயாதீன காவல்துறை, நீதிமன்ற, தேர்தல், பொதுத்துறை ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும் போன்ற கடுமையான நிபந்தனைகளை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விதிக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சகல யோசனை திட்டங்களையும் இலங்கை அரசாங்கம் நிராகரித்தமையே இன்றைய சூழ்நிலைக்கான பிரதான ஏதுவென்றும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.